அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் இன்றைக்கி கன்னிராசியை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னிராசிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு 50% நன்மை, 50% தீமைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ராசியில் அட்டமாதிபதி செவ்வாய், சரிங்களா. ராசிக்கு ஆகாத கிரகம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய் தான், சரிங்களா. அவர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சனியோட நேரடி பார்வையும் பெறுகிறார். அதனால் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு தடை தாமதங்கள், நம்மளோட செயல்பாடுகள்லேயே நம்மளுக்கு விரக்தி மனப்பான்மை, கோப மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது. பட் இது உங்களுக்கு எப்போ சரியாகும் அப்படின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி போல் சரியாயிரும், சரிங்களா. அதாவது நம்ம மாத ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் ஒரு பலன்களும், செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும் ஒரு பலன்களும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா வேறு கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறுது, சரிங்களா. செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மாத கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் நகர்வு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ராசியின் தன்மை, ராசியின் குணங்கள், ராசிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடியது தான், சரிங்களா. இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உண்டான தீர்வுகளும் செப்டம்பர் மாதம் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே ராசியில் செவ்வாய், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, இது ஒரு ஆகாத கிரக சேர்க்கை தான், சரிங்களா. அதாவது செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் பொதுவாக நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கடன் சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள், சரிங்களா. வேலை வாய்ப்புகளில் நாம் கரெக்டாக வேலை பார்ப்போம், ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும், சரிங்களா. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்மளை கோவப்படுத்திக்கிட்டோ இல்லை நம்மளை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது பர்சன் மூலியமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பட் நம்மளோட செயல்பாடுகள், நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாமே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் அமையும். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, சரிங்களா. என்ன தான் 10ஆம் இடத்துல குரு நல்ல அமைப்பு கேந்திரம் பெற்றிருந்தாலுமே கூட 10ஆம் இடத்து குரு கோச்சார ரீதியாக அந்தளவுக்கு பெரிய நன்மையான விஷயங்கள் லைஃப்பில் செய்யாது, சரிங்களா. ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து குருவை காட்டிலும் கோச்சார 10ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது வேலையில் பங்கம் பண்ணும், தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தும். வேலையில் இருக்கிறவங்க சடனாக வேலையை விட்டு நிற்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையில் ஒரு சில தடை தாமதங்கள், ரொம்ப நீண்ட நாள் லீவ் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்திடுவார். ஸோ அதனால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேலையில் இருக்கீங்க, ரொம்ப பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன், வேறு வேலை மாறலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாறலாம். பட் இது தருணம் கிடையாது. செப்டம்பர் 16 தேதிக்கு அப்புறம் நீங்கள் மாறிக்கிடலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரும். மற்றபடி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி கணவன் மனைவி, வீட்டில் மற்ற உறவினர்கள் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். முக்கியமாக சகோதரம் கூட பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்து கிரகம் செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கார், சரிங்களா. சனி வக்ரமாக தான் இருக்கார். பட் வக்ரமாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சில ஒரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவார். ஏன்னா 6ஆம் இடம் ரணருண ரோகஸ்தானம், சகோதரர்கள் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு கிரக சூழ்நிலைகள் அப்படியே மாறுது டோட்டலாக, சரிங்களா. நம்மளோட ராசிக்கு ராசிநாதன் புதன் உச்சம் பெறுகிறார், சரிங்களா. உங்களோட ராசிநாதன் ப்ளஸ் 10ஆம் இடத்து கிரகம் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரையும் இருந்து வந்த தடை தாமதங்கள், ஒரு காரியத்தை நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருக்கீங்க, அந்த காரியத்தை நான் இப்போ பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணலாம். சிறு விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு சில பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே எடுக்கக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சக்ஸஸை உண்டு பண்ணி கொடுக்கும், சரிங்களா. ஏன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி புதன் உங்களோட கன்னிராசிக்கு வர்றார். அதே சமயம் செவ்வாயும் விலகிறார். செப்டம்பர் 14ஆம் தேதி செவ்வாய் துலாத்துக்கு வரார், சரிங்களா. ஸோ ஓரளவுக்கு நன்மையான சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு செப்டம்பர் 16 தேதிக்கு மேலே இருக்கிறது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறீங்க, ஏதோ ஒரு புதுசாக பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் லைஃப்பில் புதுசாக நீங்கள் ஏற்படுத்திக்கிடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஏற்படுத்திக்கிடலாம். அதற்குண்டான காலகட்டம் தான். பொதுவாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவது அப்படிங்கிறது உங்களை சார்ந்த ஒரு உயர்வு, சமூகம் சார்ந்த அந்தஸ்தாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த உயர்வாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த உயர்வாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து நடக்க இருக்கிறது, சரிங்களா. பொதுவாக ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு தொழில் தொடங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும், சரிங்களா. அதை நீங்கள் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா காலபுருஷனோட 6ஆம் பாவகத்தில் புதன் உச்சம் பெறுகிறார். நம்மளோட 6ஆம் இடத்து கிரகமும் பார்த்திங்க அப்படின்னா சனி புதன் சமசப்தம பார்வை. அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. எனக்கு அத்தியாவசியமாக ஒரு கடன் தேவைப்படுது, ஒரு பண வரவுக்கு ஒரு கடன் அடைக்கணும், ஒரு கடன் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க கடன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கிடலாம். மற்றபடி
தேவையற்ற கடன் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது. எப்போலேருந்து அப்படின்னா செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரையும், சரிங்களா? ஏன்னா வந்து ராசியில் புதன் உச்சம் தான், பட் புதன் அப்படின்னாலே கடன் தான், சரிங்களா? அதனால் கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட ஒரு 15-18 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிடணும், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு தேவையான பணவரவு, வருமானம், பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொழில் தொடங்குறவங்க, இப்போ நான் செப்டம்பர் மாதத்தில் தொழில் தொடங்கலாமா, கன்னிராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் வச்சுக்கோங்க, சரிங்களா? பிளான் வச்சுட்டு நீங்கள் தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை பெறுகிறார், சரிங்களா? 8ஆம் இடத்து கிரகத்தை குரு 10ஆம் இடத்துல பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளை கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில், அதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தொழில் பண்ண அட்மாஸ்பியர் கரெக்டாக அமையும், பணவரவுகள் நல்லாயிருக்கும், கடன் கொடுக்குறவங்க நம்மளை நம்பி கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, சரிங்களா? லீகலாக அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு நீ முதலீடே கொடுக்க வேண்டாம், வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு வகையில் ஆசை வார்த்தை கூறி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். ஏன்னா 8ஆம் இடத்து கிரகம் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில், சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் 3ஆம் நபர் தலையிட உங்கள் லைஃப்லையோ உங்கள் பிஸ்னஸ்லையோ இல்லை நீங்கள் ஒருத்தவங்க பிஸ்னஸில் கலந்துக்கிறதையோ நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா வந்து 8ஆம் இடத்து கிரகம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்றது நல்லது தான். பட் இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீகலாக நம்மளை ஏதாவது கோர்த்து விட்ரும். அதனால் கொஞ்சம் எல்லா விஷயங்களுமே கவனமாக இருக்கணும். பிறருக்காக நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுறீங்க, இல்லை பிறருக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, உங்களோட லோன் டாக்குமெண்ட்ஸ், லோன் ப்ராப்பர்ட்டியை வச்சு வேறு ஆளுக்கு லோன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறனால எதுவுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். பண வரவு செலவு ப்ளஸ் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கன்னிராசிக்காரங்க யாராவது இப்போ நடைமுறையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. ஏன்னா ராசியில் செவ்வாய் விவேகமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திடும். இதுக்கப்புறம் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், குரு பார்வை தான். பட் தொழில் நிமித்தமாக யாருக்கும் நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம், கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு நம்மளுக்கு பாதகாதிபதி 8ஆம் அதிபதியை 2ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. ஏதாவது பணம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு ஒரு இவ்வளோ ஷேர் தரேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாலுமே நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது. அப்படியே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்து அனலைசிஸ் பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லது, சரிங்களா? ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகமும் நம்ம ஜாதகம் ஒத்து போகிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மற்றபடி கிரக சூழ்நிலைகள் செப்டம்பர் மாதம் நல்லா எல்லாத்துக்குமே ஏற்றமான காலகட்டம் தான். வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும், வேலை மாறுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே சமயம் திருமணத்திற்கு உண்டான காலகட்டமும் நம்மளுக்கு செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கும், சரிங்களா? திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக பாருங்கள். நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் இல்லைனா வந்து ஒரு அக்டோபர் நவம்பர் பக்கமாக நடந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புதிய தொழில் தொடங்குபவர்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து தெரிஞ்ச தொழில்களை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. 3ஆம் நபர் தலையிட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்க வேண்டாம். குறுகிய காலகட்டத்துக்கு அக்டோபர் மாதம் வரை நீங்கள் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவே அமைஞ்சிருக்கு. இன்ற காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன், சரிங்களா? புதன்கிழமையாக நீங்கள் நாராயணனுக்கு துளசி வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே சமயம் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நரசிம்மர் வழிபாடு, தேய்பிறை அஷ்டமியப்போ செய்யக்கூடிய பைரவர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, இந்த உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.